வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கண்ணே. வாப்பா உட்கார். என்ன குமாரண்ண நேத்து அந்த வீட்டுல தூங்க சொன்னீரு. உங்களை நம்பி கண்ணசந்தா உங்களால நடு சாமத்துல வந்து எழுப்பி இந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டாரு. என்ன விஷயம் அண்ணே? நேற்று நான் வராம ஆளுன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுதாங்கண்ணே. நேற்று நம்ம தெரிஞ்சாள்கிட்ட பேசிட்டு இருந்தேனே, போலீஸ் நம்மளை ரொம்ப தேடுதா கேள்விப்பட்டேனே. அது இப்பதான் உங்களுக்கு புரியுதாகும். அப்படி இல்லை தம்பி, இருந்தாலும் இந்த கலெக்டர் இந்த விஷயத்துக்குள்ள வந்ததுல இருந்து கொஞ்சம் கெடுபடி ஆகி போச்சு. ஒரே இடத்துல இருந்து வச்சுக்க, யாருக்கா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்க, அப்படியே பரவி தேவையெல்லாம் பஞ்சாயத்து ஆகி போயிடும் தான் ராவோட ராவ ஆளை வச்சு மாற்றி விட்டேன். அண்ணே, உங்களுக்கு கூட சிரமம் இல்லையே? இது வரைக்கும் நடந்தே பேசிட்டு இருக்காதிய. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அதை மட்டும் சொல்லுங்க. அதான் சொல்லுங்க தம்பி, இந்த கலெக்டர் இந்த கேஸில் மூக்க நுழைச்சதுல இருந்து இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொருத்தம் போகணும், வேற வழி இல்லை. அண்ணே, ஊர் விட்டு ஊரு அடிபட்டு மிதிபட்டு சொந்த ஊர்ல வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு மேல பொறுத்து போக சொன்னா குழியை தோண்டி அண்டர் கிரவுண்ட்ல தான் போய் உட்காரணும். இங்க பாருப்பா குமாரு, பொம்பளைகளுக்கு பதறிக்கிட்டு ஊரா ஊர்றதே அவமானப்பா. இதுல இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுன்னு இப்படி இழுத்துக்கிட்டே போறது சரியா வராதுப்பா. இங்க பாரு, எவனும் சரியா வரலன்னு தான் ஓன்ட்ட வந்தேன். இப்போ உனக்கும் சிரமம்னா விட்டுருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணே, சிரமத்துக்கு சொல்லணே, குண்டாசு போட்டிருக்காங்க, அதான் சிக்கலா இருக்குது. தருங்க, இதுக்கு மேல எந்த சிக்கலும் இருக்காது. நானே இறங்கி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, நம்ம ஒரு தப்பு செய்யறப்ப எது தப்பா? எது தப்பு? ஐயோ சரிப்பா, உங்களுக்கு சரின்னு படுது, ஆனா அவங்களுக்கு தப்புன்னு படுது. அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க பெரிய விஷயத்தை பத்தி யோசிக்கிறத விட சின்ன சின்ன விஷயத்தை வச்சு அவங்களை ஈஸியா சாச்சிடலாம். அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களே. இங்க பாரு, சின்ன செங்கல் உருனா மொத்த கோட்டை சரிஞ்சிரு தம்பி. வியாபாரம் பண்றாங்கல்ல, அதுல லேசா ஏதாவது கொளுத்தி போடுங்க. நாங்க கொளுத்தி போட்டதுல தான் அவங்க குளிர் காஞ்சி கொடியை நாட்டிட்டாங்களே. எல்லாம் அட்டர் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அந்த கடுப்புல தான் சொந்த ஊர்ல வந்து உட்காந்துருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்க? கவுன்சிலர் அனுப்பி ஏதோ பிரச்சனையை இழுத்து விடுறேன் நீங்க. அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள அடுத்து எந்த செங்கலை உருவி போட சொல்றீங்க? தம்பி, அந்த கவுன்சிலர் பிரச்சனை இப்ப வரைக்கும் போஞ்சுதான் இருக்குது. பெருசா வெடிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி லேசா ஒரு வெடியை போட்டு வச்சுக்கலேன், அது படப்பட வெடிக்கட்டுமே. அந்த சத்தம் அடங்குறதுக்குள்ள அடுத்த வேட்டை போட்டு விட்டுருவான். அண்ணே, ஒருவோட பால்ல ஒரு சொட்டு விஷத்தை கிடந்தா மொத்த பால் விஷமா போகும்ல. தருங்க, இதெல்லாம் எங்க பாட்டங்காலத்துக்கு உதாரணம். இப்ப அதை சொல்லி எங்களுக்கு என்னத்தை விளங்க வைக்க மாமா மாமா, அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னு எனக்கு பிடிபட்டு போச்சு. அவங்க சமைக்கிற சாப்பாட்டுல எதையாவது கலந்து அடிச்சு விட சொல்றீங்க, அதான குமாரண்ண? ஆமாப்பா, அதேதான். யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன நினைச்ச நீ? குணசேகரன் சிங்கம்டா. இந்த சில்லூட்டி விளையாண்டு பேசிக்கிட்டு இருக்க நீ. மாமா, அவசரப்பட்டு பேசுறீங்க. சில நேரங்களில் நம்ம யோசிக்கிற பெரிய ஐடியா ஃபெயிலியர் ஆகுறப்ப இந்த மாதிரி சின்ன ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக கை கொடுக்கும். இப்போ ஒரு 4 கரப்பாம்பூச்சியை பிடிச்சி அவங்களோட சாம்பார் அண்டாவுக்குள்ள விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ற கலவரமே பெருசா இருக்கும். கலைச்சு விட்டுறலாம்ல. அண்ணே, ஆமாண்ணே, இப்பதான் தெரிஞ்ச பசங்க பேசிட்டு வந்தேன். ரைடு வரப்ப அப்படி இப்படி சின்னதா இருந்து வச்சுக்கலேன், இழுத்து பூட்டி சீர வச்சு போயிருவாங்கண்ணே. அண்ணே, முதல் தடவை வீட்டுக்கு ஆபீஸ்ல வந்தப்ப
உங்க அம்மா ஏதோ செஞ்சு சமாளிச்சாங்களா இல்லையா? இந்த வாட்டி மிஸ் ஆகுதுன்னு அங்கிட்டு தான் உங்க சார்பு ஆளுகள் வச்சிருக்கீங்களே, அவங்கள விட்டு ஏதாவது கலக்க சொல்லுங்கண்ணே.